நேர்கள் அனைவரையும் ஜெயா ப்ளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏனென்ற கேள்வி இந்நிகழ்ச்சியில் நாம் இன்றைக்கு பேச போகிறது தேசிய அளவில் உயர்ந்திருக்கிற வாடிக்கையாளர்கள் எரிபொருள் விலை உயர்வு பல மடங்கு உயர்ந்திருக்கக்கூடிய உரத்தினுடைய விலை புவிசார் அரசியலா அல்லது திட்டமிட தவறியதா மத்திய அரசு என்கின்ற பல்வேறு கேள்விகள் பொது சமூகத்திலும் விவசாயிகளிடத்திலும் மிகப்பெரிய குழப்பத்தையும் பதபதைப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறதுனால போர்ச்சூழல் காரணமாக தமிழ்நாட்டில் ஒவ்வொரு உரத்திற்கான விலைகளும் மிக அதிகமாக இன்றைக்கு மாலை பத்திரிகைகளில் எல்லாமே வந்திருக்கிறது தலைப்பு செய்திகளாக. தமிழ்நாட்டின் விவசாயிகள், விவசாய அமைப்புகள், அதை போன்று அரசியல் தலைவர்கள் எல்லோருமே இதற்கு பெரும் பதபதைப்பு. ஏனென்றால் நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பார்த்தால் கோவிட் போன்ற பெருந்துயரத்தின் காலத்திலும் கூட 3% வளர்ச்சியை கொடுத்த ஒரே துறை இந்தியாவிலே நீங்கள் பார்க்க வேண்டுமென்றால் விவசாயத்துறை. அப்படிப்பட்ட ஒரு துறையிலும் கூட இன்றைக்கு ஏக்கருக்கு அதிமுகவினுடைய, அதாவது பல்வேறு தலைவர்கள் பல செய்திகளை சொல்லி கொண்டிருந்தாலும் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் சசிகலா அம்மா ஒரு கருத்தை தெளிவாக சொல்கிறாங்க. ஏக்கருக்கு கிட்டத்தட்ட ஆகக்கூடிய செலவுகள் 36,000 அது இன்னும் 5,000 ரூபாய் வரை அதிகரிக்கலாம். விவசாயிகள் டெல்டா மாவட்டங்களில் குறுவை நெல் சாகுபடியெல்லாம் எதிர்பார்த்திருக்கிற நேரத்தில் உரத்தின் விலைகள் கடுமையாக உயர்ந்திருப்பது மனவேதனை. இப்படி நிறைய அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இது மட்டுமில்லை, தமிழ்நாட்டு விவசாயிகள் மட்டுமல்ல, புயல், பல அனர்த்தங்கள், அதாவது இயற்கையின் சீற்றங்கள், விவசாயிகளுடைய நிலைமை படுமோசமாக இருப்பதையும் அவர் சுட்டி காட்டியிருக்கிறார். ஒட்டுமொத்தமாக இந்தியா இப்போது சந்தித்திருக்கிற இந்த அனர்த்தத்திற்கு மத்திய அரசாங்கத்தை நீங்கள் சாட முடியாது. சர்வதேச கலைச்சூழலில் நாங்கள் என்ன செய்யலாம்? இது ஒரு பக்கம். மற்றொரு பக்கம் உலக அளவில் இந்திய பொருளாதார சரிவுகளும் இந்தியாவிற்கு வரக்கூடிய அந்நிய செலவாணி இதுவரை இல்லாத அளவிற்கு எனக்கு சரியாக இருக்குமென்றால் $75 வரை பின்னெடுக்கப்பட்டிருக்கிறது, நாட்டிலிருந்து வெளியே சென்றிருக்கிறது. இதையெல்லாம் பேச போகிறோம். இதை பேசுகிறதுக்கு நம்மோடு புவிசார் அரசியல், இந்திய அரசியல்கள் திட்டமிட தவறியதா பொருளாதார நிபுணர் கண்ணியத்துக்குரிய திரு ராமசேஷன் அவர்கள் எம்மோடு இணைகிறார். ஐயா வாருங்கள். அதே போன்று TDS ரவிச்சந்திரன் துக்ளர் வாசகல் குழுவிலிருந்து, இதாயத்துல்லா அவர்கள் காங்கிரஸின் செய்தி தொடர்பாளர், எமது வெளிப்புற படப்பிடிப்பினூடே தென்னிந்திய நதிகள் விவசாய சங்க தலைவர் ஐயா கண்ணு அவர்கள் இணைகிறார். வணக்கம் திரு ஐயா கண்ணு. சரி, முதல்ல நம்ம பொருளாதார நிபுணர் ராமசேஷன் ஐயா, இப்போ எப்படி இருக்குது கள நிலவரம்? இந்த விஷயத்தை தாண்டி இந்திய பொருளாதாரம் எப்படி இருக்கிறது? மத்திய கிழக்கு பிரச்சனை பற்றி உங்களுக்கு தெரியும், சொல்லுங்கள். இப்போ இந்திய பொருளாதாரம் ரொம்ப ஸ்டெபிளைஸ்டாக இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். சரி. ஏன்னா மற்ற இடத்துல மற்ற கண்ட்ரிலாம் பார்க்கும்பொழுது இந்த விலை ஏற்றம் யூஎஸ்லேயே 60%, யூரியா விலை 60% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அமெரிக்காவில் 30% குளோபலி இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற ட்ரெண்டு தான் ஃபாலோ ஆகிட்டுருக்கு. நம்மளோட இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 22.3 மில்லியன் டன் நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். 41% நம்மளுடைய கன்சம்ஷனில் 41% இம்போர்ட் பண்ணுறோம். ரஷ்யாவிலேருந்து பண்ணுறோம், மொராக்கோலேருந்து பண்ணுறோம். நீங்கள் சொல்கிறது உரமாக யூரியா, பிரைமரிலி நம்ம உரங்கிறது யூரியா தான் இல்லை, மேக்ஸிமம் அடுத்த கட்டம்னா டிஏபி, இது 2 தான். இந்த யூரியாவுக்கு இந்த வருஷம் சென்ட்ரல் கவர்மெண்ட் அலோகேஷன் 41 lakh crores கொடுத்துருக்காங்க. 41,500 மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஒரு 12% இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த விலை ஏற்றம் அப்படிங்கிறது ஒரு 500 rupees பர் டன் போல் மேட்ச் பண்ணியிருக்காங்க. பேலன்ஸை மேட்ச் பண்ண முடியாது. இது விவசாயிக்கு ஒரு பெரிய நஷ்டம்தான் சொல்லுவேன். 750 ரூபா இன்க்ரீஸ். அது இப்போ மாடர்ன் மெத்தட்ஸுக்கு யூஸ் பண்ணணும். இப்போ அதில் போகிறதுக்கு முன்னாடி இது எதனால் தாக்கம் அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம ஒன்று ருப்பி டாலர் வேல்யூ, நம்ம தொடர்ந்து டாலரில் வாங்கிட்டு இருந்தோன்னா, இப்போ சவுதி அரேபியாவில் டாலரில் தான் வாங்குகிறோம், ஓமான்லேருந்தும் டாலரில் தான் வாங்குகிறோம். அது அமெரிக்கா டிபெண்டிங் மெக்கானிசம். அந்த மெக்கானிசம் என்ன ஆகி போச்சு, நம்மள்கிட்ட ரொம்ப டிஸ்டார்ட். ஒரு டாலரின் நிகர்
95 ரூபாய் அந்த அந்த ப்ளஸில் தான் இருக்குது. 95, 25 அந்த மாதிரி ப்ளஸில் இருக்குது. இது ஒரு பெரிய வீழ்ச்சி. அதாவது ஏஷியன் கரன்சிஸ்லேயே மோஸ்ட் அடி வாங்கின கரன்சி நம்மளோட கரன்சி இந்தியா தான். இந்தியா 7% போல் தாக்கம், டிக்ளைன். அதை வந்து இப்போ எப்படி சரி பண்ண முடியும்னா ஓப்பன் நீங்கள் முன்னாடி சொன்னாப்புல நிறைய ஃப்ளைட் ஆஃப் கேபிட்டல் ஏற்பட்டு ஃபாரெக்ஸ் வெளியே போயிடுச்சு, எஃப்டிஐ வெளியே போயிருக்கு. ட்ரேட் இம்பேலன்ஸ் ரொம்ப அதிகமாகிடுச்சு. ட்ரேட் இம்பேலன்ஸ் ஹியூஜ், அதுதான் மேஜர் ஃபேக்டர். வெரி குட். இந்த ட்ரேட் இம்பேலன்ஸ் வர்றதுனால எவ்வளோ இம்போர்ட்டை குறைக்கலாம் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளை நோக்கி நகர்ந்துட்டுருக்கோம். அந்த மாதிரி போகும்பொழுது ஓரளவுக்கு தான் இதை ஓப்பன் மார்க்கெட் மெக்கானிசமில் ஆர்பிஐ இன்டர்வீன் பண்ணி இந்த டாலரை கண்ட்ரோல் பண்ணால் தான் இது ஓரளவுக்கு சஸ்டெயின் பண்ண முடியும். பட் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், மற்ற கண்ட்ரீஸ்லாம் பாருங்கள், மலேசியா எடுத்துங்க, இல்லை சிங்கப்பூர் எடுத்துங்க, இந்த மாதிரி வளர்ச்சி அடைந்த நாடுகள் எல்லாமே விலை ஏற்றத்தை கன்சியூமருக்கு பாஸ் ஆன் பண்ணிட்டாங்க. யூஎஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா $2.82 இருந்தது நான் கிளம்பையில், இப்போ வந்து க்ளோஸ் டு $5 வந்துடுச்சு ஒரு கேலன். ஸோ விலை ஏற்றத்தை வந்து இங்கே இன்சுலேட் பண்ணி ஓரளவுக்கு வச்சுருந்தாங்க, இப்போ தான் ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. இதெல்லாம் ஒரு ஃபேக்டர்ஸாக சேர்ந்து இந்த லோக்கல் ப்ரொடக்ஷனே கம்மியாயிடுச்சு. யூரியா, நம்மளோட யூரியா கன்சம்ஷன் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு இருக்கு. ரீசன் என்னன்னா கிராப் நல்லா இருக்கு. ராமசேஷன் 2023 நம்ம 219 லட்சம் டன்னுங்கிற வரலாற்று நிகழ்வை அமைச்சோம் 2 வருஷத்துக்கு முன்னாடி. அவ்வளோ ஹியூஜ் ப்ரொடெக்ஷன் இருந்துச்சு நம்மள்ட்ட. ஆமாம். இப்போ இந்த ஆஃப்டர் தட் அனர்த்தம், இந்த போருக்கு பின்பு நான் இடத்துல கையில் இருக்கிறது 80,000 டன் இருந்தது, இப்போ 67,000 கொண்டு வர முயற்சிக்கிறாங்க. ஆனால் 35,000 கீழே போயிட்டு. அதாவது இப்போ டால்ச்சர் பிளான்ட் மூடப்பட்டிருக்கு. ஸோ டால்ச்சர் பிளான்ட்டை ரிவைவ் பண்ண பார்க்குறாங்க. இந்த மாதிரி பண்ணும்பொழுது இந்த லிக்விஃபைடு யூரியா, இந்த நானோ யூரியா, அந்த மாதிரி சப்ஸ்டியூட்ஸ்க்கு மூவ் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் வந்து பவுடர் வைஸாக மூட்டை இவ்வளோ இறக்கியிருக்காங்க அப்படின்னு பார்க்காம அந்த லிக்விட் சப்ஸ்டியூஷன் எவ்வளோ நடந்திருக்கு, அதுக்கும் அந்த சப்சிடி ஸ்கீமில் கவரப் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்பொழுது ஓவராலாக பார்த்தீங்கன்னாக்க இந்த நானோவில் 1:5, 1:10 போட்டால் போதும். நீங்கள் அந்த டோட்டலாக குறிக்கோளை வச்சுக்காதீங்க. இந்த நானோ ப்ரொடக்ஷன் அதை எவ்வளோ விவசாயிகள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, அதோட தாக்கத்தை பார்க்கணும். ஸோ நம்மளோட இம்போர்ட் அதிகம்தான், இல்லைன்னு நான் சொல்ல. 41% we are import oriented towards fertilizers. இது வந்து குறையணும், டெஃபினட்டாக குறையணும். நம்மள்கிட்ட இல்லாத கெப்பாசிட்டி இல்லை, நம்ம வந்து அதை இம்ப்ரூவ் பண்ணணும். இந்த புதுசாக நான் சொன்னாப்புல டால்ச்சர் பிளான்ட்லாம் இம்ப்ரூவ் பண்ணி புதுசாக ரிவைவ் பண்ணால் தான் இதுக்கு விட. ராமசேஷன் சார்ட்ட ஒரு முக்கியமான கேள்வி. கடந்த 11 வருஷம் இந்த எக்கனாமி மார்க்கெட்டை சர்வே பண்ணி பார்க்குறதுல $56 இப்போது $97 ஆயிருக்கிறது. இந்தியாவுடைய டாலருடைய டிக்ளைன் நம்ம எப்படி சஸ்டெயின் பண்ண வேண்டியிருக்குன்னா, நம்மகிட்ட இருக்கக்கூடிய ப்ரிசியஸ் பொருளாதாரம் உங்களுக்கு தெரியும், பத்திரங்கள் மற்ற விஷயத்தெல்லாம் கொடுத்தா நாங்கள் அதை மேனேஜ் பண்ண வேண்டியிருக்கு. பட் நம்ம எக்ஸ்பெக்டேஷனை பார்த்தா இந்தியா ஒரு சந்தைப்படுத்த பொருளாகும், அதாவது சர்வீஸ் ஓரியன்ட் கண்ட்ரியாக தான் இருக்கே தவிர இன்னும் மேனுஃபேக்சரிங் ஹப்பில் நம்ம பெரிய அளவில் ஓவர் கம் பண்ணலை. இது உங்களுக்கு தெரியும். ரெண்டாவது கேள்வி, டாலர் ஐ திங்க் இட் மே பி எக்ஸ்பெக்டிங் $100 ரீச் ஆகலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தட் வில் ஹேப்பன். நடக்கக்கூடிய அதிக ஸ்கோப் இருக்குது. எப்படி நாம் இதை வந்து நிறுத்த முடியும்? அதாவது 2 விஷயமா இதை பிரித்து பார்க்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு ரெண்டாவது சொன்ன கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லிடுறேன். இந்த $100 எல்லாம் வரவே எட்டாது. டெஃபினட்டாக இப்போ 97 வந்துட்டேன். சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் அவேர் ஆஃப் திஸ். தே வில் நாட் அலோவ் தட் டு. அதாவது ஒரு ஹிஸ்டாரிக்கலாக ஒரு பெரிய ப்ரீச். இப்போ நம்ம சொல்கிறோம்ல, பேட்டாவில் போனால் 99.95 100 வராது அப்படிங்கிற மாதிரி டெஃபினட்டாக மார்க்கெட் இன்டர்வென்ஷன் இருக்கும், இம்போர்ட் கர்ப்ஸ் இருக்கும். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், கோல்டெல்லாம் இம்போர்ட் கர்ப்ஸ் வரப்போகுதுன்னு சொன்னால் வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி வரும்பொழுது எதெல்லாம் அவாய்ட் பண்ண முடியுமோ அதை நோக்கி போயிட்டுருக்கு. ஸோ அதனால் இந்த 100 பிரீச் ஆகாது. ஒன்று கண்டிப்பாக ஆகாது. ஏன்னா இந்தியா வந்து ஒரு மேனுஃபேக்சர். ஃபர்ஸ்ட் கேள்விக்கு வர, அதுவும் கனெக்டடாக கேட்டால் தான் மக்களுக்கு புரியும், நீங்கள் தான் சொல்லணும். தொடர்புடைய கேள்விங்கிறதுனால சொல்கிறேன். இந்தியா இஸ் பிகமிங் அ மேனுஃபேக்சரிங் ஹப். குளோபலி பார்த்தீங்கன்னா சைனாலேருந்து நிறைய எவாக்குவேட் ஆகி இந்தியாவில் போட்டுட்ருக்காங்க. இப்போ செமிகண்டக்டர் அது இதெல்லாம் பெருசாக ஆகிட்டுருக்கு. இந்த செமிகண்டக்டர் எக்ஸ்போர்ட்ஸ் ஓரியன்டேஷனோட இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ்லாம் நிறைய வருது. ஸோ இதனால டெஃபினட்டாக மோர் இன்ஃப்ளோ ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நடந்துகிட்ருக்கு, அட்ராக்ஷன் நடந்துகிட்ருக்கு, எக்ஸ்போர்ட்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். டெஃபினட்டாக இப்போ ராமசேஷன் ஒரு குறுக்கீடு,
இப்போ என்கிட்ட இன்றைக்கு வெளியான பிபிசியினுடைய கட்டுரையின் தமிழாக்கம், செமிகண்டக்டர்ல உலகத்துல ரொம்ப புவரா இந்தியா தான் இருக்கு அப்படிங்கிறது பிபிசி தமிழ் வச்சுக்கிட்டெல்லாம் நீங்க சொல்லாதீங்க. நீங்க குளோபல் ப்ரொடக்ஷன் இண்டெக்ஸ், யூ டேக் தி வேர்ல்ட் எக்கானமி, ஹிஸ்டாரிக்கல் மேனுஃபேக்சரிங் ஃபிகர்ஸ். இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ராமசேஷன் ஒரு கேள்வி, இந்தியன் எக்ஸ்பிரஸினுடைய கட்டுரையும் கையிலே இருக்கிறது. இந்தியாவில் செமிகண்டக்ட் வந்து கம்ப்யூட்டிங் ஸ்கில்டு, மெமரி, செமிகண்டக்ட், இதெல்லாம் பார்க்கிற போது வெரி புவர் சார். இது ஆரம்பிச்சே நீங்க செமிகண்டக்டர் வந்து இன்னைக்கு நீங்க ஆரம்பிச்சு நாளைக்கு ப்ரொடக்ஷன் எடுக்க முடியாது. அதெல்லாம் ஹெவி கேபிட்டல் இன்டென்சிவ் யூனிட்ஸ். இப்போ தான் அதெல்லாம் ப்ரொடக்ஷனுக்கே வருது. இனிமே தான் அதோட தாக்கத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அது ஒரு பெரிய தாக்கம் குளோபலி. இப்போ எல்லாமே செமிகண்டக்டர், இன்டெலிஜென்ஸ்க்கு உண்டான அட்வான்ஸ் கம்ப்யூட்டிங் செமி சிப்ஸ் எல்லாம் நம்மள்கிட்ட இருக்குது. ஸோ இதனால் இம்போர்ட் டிபெண்டன்சி குறைஞ்சி எக்ஸ்போர்ட்டாக மாறும். ஸோ இதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் கொடுங்க. நீங்கள் ஓவர் நைட்டு நேற்று செமிகண்டக்டர் ஆரம்பித்தாங்க, நாளையிலேருந்து இன்க்ரீஸ் ஆகும்னா சரி. அப்படின்னா கரெக்டாக தைவானுடைய இந்த செமிகண்டர் 42%. தைவானுடைய எக்கனாமி பெரிய அளவில் பூஸ்டில் போயிருக்கு. இந்தியா இன்வெஸ்டருக்கு அதிகமாக போகிறது குளோபல். ஃபைனான்சியல் எக்ஸ்பிரஸ் ஹேஸ் நோட்டட் வெரி கிளியர். இந்தியாவில் ரிவோக்டு ஏராளமான எஃப்டிஏ வருவதற்கான இங்கே தெர் இஸ் நோ ஸ்கோப் ஹியர் பிகாஸ் தே ஆர் இன்வெஸ்டட் மோர் இன் செமிகண்டக்டர். தாய்வானோட செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரிங்கிறது கிட்டத்தட்ட 15 வருஷம் முன்னாடியே அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. 15 வருஷம் முன்னாடியே ஆரம்பித்து டிஎன்எஸ்சி அப்படின்னு ஒரு பெரிய பாடி இருக்குது. அவங்களாம் குளோபல் லீடர்ஸ். ஆமாம், இல்லைன்னு நான் சொல்லலை. இப்போ இன்றைக்கி நீங்கள் பின்னாடி வச்சுருக்க டிவிலேருந்து முன்னாடி இருக்கிற டிவி வரை எல்லாம் தாய்வானோட சிப்ஸ் தான். இப்போ இதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு தான் இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. அட்வான்ஸ் கம்ப்யூட்டிங், இப்போ இன்டர்நேஷனல் மேகசின் சொல்லுது நாங்கள் ரெடியாக இருக்கோம் இந்தியாவுக்குள்ளே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு. ஆனால் இந்தியாவில் ஸ்கோப் இல்லை. பிகாஸ் ஆஃப் பயோடெக் வெரி புவர், பிகாஸ் ஆஃப் ஏஏ வெரி புவர். சார் வெரி புவர். பயோடெக் ஏஐல இந்தியா இல்லைங்கிறாங்க சார். பயோடெக் இஸ் ஒன்லி அ ஃப்ராக்ஷன் ஆஃப் தி இண்டஸ்ட்ரிங்க. ஏங்கிறது ஒரு பெரிய குளோபல் இண்டஸ்ட்ரி. அந்த குளோபல் இண்டஸ்ட்ரியில் இந்தியானோட தாக்கம் எங்கே பாருங்கள். வைசாக்ல ஏஐ சென்டர். கூகுள் எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணா? சும்மா இன்வெஸ்ட் பண்ணலையே, வேற எங்கேயா போய் இன்வெஸ்ட் பண்ணானா கூகுள்? அப்போ நமக்கு $75 பில்லியன் வெளியே போன காரணம் என்ன சார்? let it be very clear. I am asking you. அதாவது சார் என்னன்னாக்க இப்போ எல்லாருமே ஆல் ஆர் இன்வெஸ்டர்ஸ். அவங்க என்ன பண்ணுறாங்க, டாலர் விலை ஏறிச்சா நம்ம எவாக்குவேட் பண்ணி ப்ராஃபிட் ஏற விட்டாங்க. அரசியல் பாலிசி என்ன சார்? சார் இது வந்து ஃபிசிக்கலாக இன்டர்வென்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்க முடியாதுங்க. நீங்க சொல்லுங்க. ஓரளவுக்கு தான் பண்ண முடியும். கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல்டு எக்கானமி இல்லை, இது ஃப்ரீ எக்கானமி. கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட்டாக எல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகும். இம்போர்ட் பில் அதிகமாக தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். எல்லாத்துலேயும் தாக்கம் இருக்கும். எந்த எக்கானமியும் இன்சுலேட் ஆகலை. குளோபலி எல்லா கண்ட்ரிஸையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். இந்தியா வந்து இஸ் ஃபார் பெட்டர். பட் அட் தி சேம் டைம் நீங்கள் ஏன் அந்த லெவலுக்கு விட்டிங்கன்னா, வி ஆர் ஓப்பன் எக்கானமி, வி ஆர் நாட் அ கண்ட்ரோல்டு எக்கானமி. கரன்சியை பிடிச்சி வச்சு சைனா மாதிரி யுவானை டிவேல்யூ பண்ணலாம். பண்ணாக்கா பெட்டராக தான் இருக்கும். பட் அதெல்லாம் பண்ணலை. ஓப்பன் மார்க்கெட்டை விட்டாச்சு. ஸோ வி ஆர் ஃப்ரீ எக்கானமி. ஸோ ஆட்டோமேட்டிக் எக்கனாமிக் ஃபோர்ஸஸ், இன்ட்ரெஸ்ட் ரேட் டெல்டா இருந்ததுன்னா வர ஆரம்பிக்கும். இன்ட்ரெஸ்ட் ரேட் டெல்டா அரெஸ்ட் ஆனோன்னா உடனே ஃப்ளைட் ஆஃப் கேபிட்டல் இருக்கும். எல்லாரும் ப்ராஃபிட்டேரிங் தாங்க நடக்கும். டெஃபினட்டாக எந்த ஃபாரின் இன்வெஸ்டரும் ப்ராஃபிட் வருதுன்னா என்கேஷ் பண்ணாமல் யாருமே இருக்க மாட்டாங்க. அவுட் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கட்டும், கரன்சி மார்க்கெட்டாக இருக்கட்டும், எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டாக. வணக்கம். தற்போது நம்மோடு தென்னிந்திய நதிகள் விவசாய சங்க தலைவர் தோழர் ஐயாக்கன் இணைகிறார். ஐயாக்கன் ஐயா வணக்கம். தற்போது போர் சூழல் காரணமாக தமிழ்நாட்டில் உரங்களுடைய விலை கடுமையாக உயர்ந்திருக்கிறது என்பதை நம்முடைய ராமசேஷன் அவர்களோடு இப்போ கேட்டேன். இன்றைக்கு மாலை பத்திரிகையினுடைய தலைப்பு செய்திகளும் அதுவாக இருக்கிறது. சசிகலா அம்மையார் அவர்கள் ஏக்கருக்கு விவசாயிகள் கடுமையான சிரமத்தை சந்திக்க போகிறார்கள், பல சிரமங்கள் அவர்களுக்கு இருக்கிறது என்பதை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் எல்லாரும் சொல்கிறார்கள். ஐயா, உண்மையிலே பிரச்சனை என்ன திரு ஐயாக்கன் ஐயா? சின்னம்மா சொல்றது 100% உண்மை. ஏன்னா விவசாயி இன்னைக்கு ஒரு ஏக்கர் சாடி பண்ணா 40,000 to 45,000 செலவாகுது. ஆனா மோடி ஐயா என்ன சொன்னார் எங்களுக்கு, ஐ வில் கிவ் 2 times ப்ராஃபிட்டபிள் பிரைஸ் ஃபார் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்னு சொன்னார். 2 மடங்கு லாபம் தரும் விலையை விவசாய விளைபொருளுக்கு தரேன்னாரு.
ஒரு கிலோ 18 ரூபா வித்த நெல்லுக்கு 54 ரூபா தரண்ட்டு 24 ரூபா கொடுத்து இந்த வருஷம் ஒரு 70-80 பைசா ஏற்றி கொடுத்துருக்காரு. கிலோவுக்கு 80 பைசா தான் ஏற்றி கொடுத்துருக்காரு. ஆனா உரம் வந்து 1300 ரூபா 400 ரூபா வித்தது 2500. எவ்வளவு ஏறி இருக்கு. விவசாய காப்பு ஒரு நாடு பலம் பொருந்திய நாடுன்னா அது உணவு உற்பத்தியில் தன்னிறைவு பெற்றிருக்க வேண்டும். பெரிய ராணுவம் வச்சிருக்கனால பலம் பொருந்திய நாடு கிடையாது. ராணுவம் பலம் பொருந்திய அந்த கூட உணவு இல்லை, வெளிநாட்டில இருந்து உணவுக்காக கையே இருந்தனா அது பிச்சை எடுக்கிற நாடாயிரும். அதனால ஒரு நாடு பலம் பொருந்திய நாடுனா உணவு உற்பத்தியிலும் தன்னிறைவு பெற்றிருக்க வேண்டும், ராணுவமும் சிறந்த ராணுவமாக இருக்க வேண்டும். உணவு உற்பத்தியில் தன்னிறைவு பெற்றிருக்குன்னா விவசாயியை காப்பாற்றணும். ஆனா மத்திய அரசு விவசாயியை காப்பாற்றுறதுக்கு ரெடியா இல்ல. லாபகரமான விலையும் தர மாட்டேங்குது. மாநில அரசுகளும் மத்திய அரசை கேட்க மாட்டேங்குது. ஏன்னா விவசாயி இந்த நாட்டினுடைய அடிமைகளாகத்தான் பார்க்கிறார்கள் ஒழிய அவர்கள் இந்த நாட்டினுடைய முதுகெலும்பு என்று யாரும் நினைக்க மறுக்கிறார்கள். தேர்தல் வந்தால் விவசாயிகள் முதுகெலும்பு, இந்த நாட்டின் முதுகெலும்பு. தேர்தல் முடிஞ்சிட்டா எங்களை அடிமை மாதிரி பாக்குறாங்க. எங்களுக்கு இங்க பாருங்க, வெறும் ஒரு டன் 1970 ஒரு டன் கரும்பு 90 ரூபா விற்கும் போது 80 பவுனும் 90 ரூபா ஒரு பவுன். இன்னைக்கு பவுன் 1,20,000 ரூபா. ஆனா நெல்லு கரும்பு 3,500 ரூபா. அன்னைக்கு 2.5 மூட்டை நெல்லு வித்தா 40 ரூபாய்க்கு நெல்லு 60 கிலோ. 2.5 மூட்டை 3 மூட்டை வித்தோம்னா ஒரு பவுன். இன்னைக்கு ஒரு மூட்டை 3000, ஒரு மூட்டை 2,400 ரூபா. 1/4 கிராம் வாங்க முடியுமா விவசாயியால? இந்த உரவிலையை ஏற்றாம குறைத்து கொடுப்பதற்கு மத்திய சரக்கு அதிகாரம் இருக்கிறது. இந்தியாவில் என்ன உற்பத்தி செய்யல? உரம் பூரா ஏன் 49% இறக்குமதி பண்றாங்க? இங்கே உற்பத்தி செய்து விவசாயிகளுக்கு இப்போ யூரியா 266 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. ஏன் அதே பொட்டாசு வந்து டிஏபி வந்து 1,800 ரூபா 1,600 ரூபா இருந்தது 2,500 ரூபாய் வந்துருச்சு. ஏன் இவ்வளவு ஏற்றம்? அந்த உரம் ஏற்றம். அதே போல வந்து வெறும் 690 ரூபா இருந்துச்சு டிஏபி. இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 1,350 ரூபாய் ஏற்றி கொடுத்தாங்க. இப்ப எவ்வளவு ஆச்சு அது விலை? 2,000 ரூபாய்க்கு வந்துருச்சு. அதே போல பொட்டாஸ் வெறும் 1,800 ரூபாய் இருந்தது, இன்னைக்கு 2,500 ரூபாய்க்கு கொண்டு வந்துட்டாங்க. அது இல்லாம இந்த உரத்தை வாங்கணும்னா யூரியா போய் ஒரு மூட்டை 266 ரூபா 50 பைசாவுக்கு வாங்கணும்னா அது கூட மற்ற பொருள் எல்லாம் கொடுத்து வாங்குங்கிறான். விவசாயியால இது உரம் போடாமலே இயற்கை விவசாயம் செய்யலாம்னா மோடி என்ன சொன்னார்? ஐயா மோடி ஐயா, we will not import the genetically modified seed from foreign country. மரபணு மாற்றப்பட்ட உணவை மரபணு மாற்றப்பட்ட விதையை இறக்குமதி பண்ண மாட்டேன்னாரு. இப்ப அதான் இறக்குமதி பண்ணி தருது. மரபணு மாற்றப்பட்ட விதைகளை உற்பத்தி செஞ்சோம்னா பயிர் வளர்ந்துச்சுன்னா அதுக்கு உரம் போட்டே ஆகணும். முதல்ல நாங்க வெறும் தலைய போட்டோம், மாட்டு குப்பையை போட்டோம், அதை வச்சு சாடி பண்ணோம், நல்ல உணவை கொடுத்தோம். அப்ப ஒருத்தர் ஒரு குடும்பத்துல ஒரு அப்பா அம்மாவுக்கு 10 புள்ள 8 புள்ள 9 புள்ள பிறந்தாங்க. ஆனா இன்னைக்கு இந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு சீடு இந்த உரங்கள் எல்லாம் போட்டு என்னாச்சு? 2 புள்ள 3 புள்ளையும் பெற மாட்டேங்குது. ஆந்திராவில் சொல்றாரு பாருங்க முதலமைச்சர், 3 புள்ள பத்தா 45,000 பணம் தரேன், 2 புள்ள பத்தா 30,000 தரேன், 1 புள்ள பத்தா 15,000 தரேன். இப்படி சூழல் நாம் இருவர் நமக்கு இருவர்னு பிரச்சாரம் பண்ணாங்க 11 வருஷத்துக்கு முன்னாடி. மோடி ஆட்சிக்கு வராது. ஆட்சிக்கு வந்தோட எங்கேயுமே பிரச்சாரம் இல்ல ஐயா கண்ணையா, இந்திய பிரதமர் இல்ல. இதான் ஜெனடிக்கலி மாடிஃபைடு இம்போர்ட் பண்றாரு. ஓகே சொல்லுங்க ஐயா. சரி, இல்ல இப்ப பிரதமர் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? சர்வதேச அனர்த்தம், நீங்கள் பசலைகளை பயன்படுத்துங்கள், உதாரணத்திற்கு இயற்கையாக வேப்பம் புண்ணாக்கு இதெல்லாம் பயன்படுத்த என்கின்றார்கள். ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு மரபு அதாவது மரபு நீக்க விதைகளின் மூலம் மலட்டுத்தன்மை வருகிறது என்பதை நீங்கள் தொடர்ந்து பதிவு செய்து கொண்டே இருக்கிறீர்கள். ஆனாலும் இந்த விடயத்தில் உலக சம்பந்தப்பட்ட ஒரு விவகாரத்தில் பிரதமர் என்ன செய்ய முடியும் என்ற கேள்வி எழுகின்றது. ஐயா எதா இருந்தாலும் பிரதமர் நம்ம இந்தியாவில் செய்யலாங்க ஐயா. அவர் வந்து நினைச்சா இந்த உர விலையை கையாத்தாம இருக்கலாம். வேற எல்லா பொருளையும் ஏத்திக்கிறாங்க.
உரத்தை, ஏன்னா விவசாயி தானே இந்த நாட்டுடைய முதுகெலும்பு, அவன் காப்பாற்ற வேண்டியதானே அரசனுடைய கடமை. ஏன் எங்களுக்கு ஏத்துறீங்க? எங்களுக்கு விலை ஏற்றி கொடுத்துறீங்களா? ஒரு டன் 90 ரூபா, ஒரு டன் கரும்பு 90 ரூபா. இப்போ வாதியாருக்கு 90 ரூபா சம்பளம், இன்னைக்கு வாதியாருக்கு 1,25,000 ரூபா. ஒரு டன் கரும்பு 90 ரூபா, நெல் 40 ரூபாய்க்கு விற்கும் போது ஸ்டேட் பேங்க் மேனேஜருக்கு 150 ரூபா சம்பளம், இன்னைக்கு 1,50,000 சம்பளம் அவருக்கு. அன்னைக்கு பவுன் வெறும் 90 ரூபா, 100 ரூபா, 100 ரூபா வித்துச்சு அன்னைக்கு. இன்னைக்கு 1,20,000 ரூபா. எங்களுக்கு என்னது கொடுத்துருக்க? ஒண்ணுமே தரலையே. ஏன் இப்ப எங்களுக்கு விலையை ஏத்துற? எங்களுக்கு விலை ஏத்தாம கொடுத்து நாங்க நல்ல உணவு உற்பத்தி பண்ணி ஜனங்களுக்கு கொடுத்து நல்லா இருக்குனுங்கய்யா. பையன் அழியாயிடக்கூடாதுங்கய்யா. பெண்கள் கருதரிக்காம ஒரு சூழ்நிலையை உண்டாக்க கூடாதுங்கய்யா. இந்த நாடு நல்லா இருக்கணும்னா விவசாயி நல்லா இருக்கணும். நன்றி. அதனால எங்களுக்கு உரத்தை கம்மியான அம்மா சொன்னாங்கல்ல, சின்னம்மா சொன்னாங்கல்ல ஏத்தக்கூடாதுன்னு. சின்னம்மா சொல்லுவது 100க்கு 100 உண்மை என்பதை இந்த தருணத்திலே தெரிவித்துக் கொண்டு மத்திய அரசு விலையை குறைத்து கொடுக்க வேண்டும். மத்திய அரசு கொடுக்கும் பொழுது மாநில சர்க்காரும் கேட்க வேண்டும். மாநில சர்க்கார் கேட்டா தானையா மத்திய சர்க்கார் கொடுக்கும். மாநில சர்க்கார் கேட்க மாட்டேங்கிறாங்க ஐயா. ஆளுபவர்கள் இப்பதான் போயிட்டு வந்திருக்காரு. 19 நாள் தான் ஆயிருக்கு அவர் பதவிக்கு. நேற்றும் பேசல, சற்று காலதாமதம் ஆகும். மாநில அரசுனா இப்பதான் வந்திருக்காரு. ஜோசப் சி விஜய் அவர் எப்படி பேசணுங்கிறதெல்லாம் காலம்தான் பதில் சொல்லணும். அதுக்கடல நீங்க மாநில அரசு மேல குறை வைக்காதீங்க. நம்ம ரெண்டாவது பேசுவோம். குறை வைக்கல ஐயா, நான் குறைய வைக்கல. மாநில அரசு மத்திய சர்க்காரை கேட்கணுங்கிறோம். நன்றி. மாநில அரசு விவசாயிட உர விலையை ஏற்றாதீர்கள் என்று கேட்க தான் சொல்றோம். ஐயா விஜய் மேல நாங்க குறையே சொல்ல, ஜோசப் விஜய் மேல எங்களுடைய கோரிக்கையை எங்களை காப்பாற்றுவதற்கு கேளுங்கள், மத்திய அரசை கேளுங்கள் அப்படின்னு கேட்கத்தான் சொல்றோம். ரவிச்சந்திரன், ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி எச் ராஜா ஜோசப் விஜய்னு சொன்னதை பெருசாக எதிர்த்தாங்க. இன்னைக்கு அழுத்தம் மாறாமல் அதை அழகாக சொல்கிறாங்க. அதுக்கு ஜோசப் விஜய்னு சொல்கிற காரணமே எச் ராஜா தானே. அவர் தான் முதல்ல ஆரம்பிச்சார். அது வரைக்கும் விஜயன் தான் இருந்துச்சு. லெட்டர் பேடில் இருந்தது, அவர் சொன்னார். இன்னைக்கு போகிறோம் எல்லாரும் சொல்கிறாங்க. ஒரு மாதம் முன்னாடி வரைக்கும் மாநில அரசு போராடுகிறது, கேட்கிறது, மத்திய அரசு வஞ்சிக்கிறதுன்னு அப்படின்னவங்க இல்லைங்க இப்போ மாநில அரசு கேட்கணும், ஏன்னா ஆட்சி மாறிடுச்சு. இந்த அரசியல் எல்லாம் தூக்கி ஒரு ஓரம் போடுங்க. மத்திய அரசு மளிகை கடை நடத்திச்சுன்னு சொன்னால் சரி, நான் பலமுறை அதை சொல்லியிருக்கேன். மளிகை கடை நடத்துச்சுன்னு சொன்னால் 100 ரூபாய்க்கு வாங்கினேன், 110க்கு விற்றேன், இன்றைக்கி 90 ரூபாய் ஆகிடுச்சு, 100 ரூபாய்க்கு விற்கிறேன்னு சொல்லலாம். நிதி மேலாண்மைங்கிறது அப்படிப்பட்ட ஒரு விஷயம் அல்ல. நீங்கள் 2 விஷயம் சொன்னீங்க. ஒன்று, 43 ரூபாய் இருந்த $US மன்மோகன் சிங் ஐயா கிளம்பும்போது 61 ரூபாயாக ஆகியிருந்தது. என்ன சதவிகிதம்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. 61 ரூபாய்ங்கிறது இன்றைக்கி 97 இருக்குது. 2014லேருந்து 56 2013. சரி பரவாயில்ல விடுங்க, நான் கூகுள் வச்சு தான் சொல்றேன். 61ங்கிறதெல்லாம் மாற்று கருத்தே இல்லைங்க. தப்பா சொல்லி நான் என்னத்தை சாதிக்க போறேன்? ஒரு 5 ரூபாய் இல்லையே, பரவாயில்ல. அங்கேயும் 99 கொஞ்சம் கொஞ்சமா தானே ஏறும். அங்கேயும் 99 100 ஆக போறது இல்லையா? அதனால பிரச்சனை இல்லை. 100 ஆகும் இல்லைங்க. நான் சொல்றது காங்கிரஸ்ல. சரி, இப்ப கேள்வி என்ன? இப்ப ஆளுங்கட்சி இருக்காரு, தமிழ்நாட்டை ஆளுகின்ற கட்சி அவர் பேசுவார்ல, பேசுவார். சும்மா விவசாயிகள் எல்லாம் செத்து போயிட்டாங்க, எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு கேட்கும்போது எனக்கு, சார் ஒரு தொழிலை நீங்க எப்படி ஆதரிக்கலாம்? கிசான் கார்டு கொடுத்து கடன் கிடைப்பதை போல பண்ணலாம். உரங்களோ எதுவோ தேவையோ அது கரெக்டாக அவங்களுக்கு ரீச் ஆகிற மாதிரி பண்ணலாம். அவர்களுக்குன்னு ஒரு விவசாய விலை உயர்வு வருதுன்னா அதுக்கு வருஷத்துக்கு இவ்வளோன்னு கொடுக்கலாம். அதெல்லாம் மோடி அரசு கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணணும்? மிடில் மேனை குறைக்கலைன்னு சொன்னால் 4 தொழில் உங்களுக்கு அடிபட்டு போகும். ஒன்று, தங்கத்தினுடைய விலை இன்றைக்கி ஏறி இருக்குன்னா உலக நாட்டில் யாருமே கை வைக்க முடியாது. 10 ரூபா 10 ரூபான்னு தேர்தலுக்கு முன்னாடி பேசலாம். இன்றைக்கி 20 ரூபாய் ஆகிடுதுன்னா வாயை மூடிட்டு தான் உட்காந்துருக்கணும். காரணம், அந்த 1200 டாஸ்மாக் கடையில் நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. அது பாரம்பரியமாக வைன் ஷாப் வச்சுக்கிட்டு இருந்த அவனுடைய கடைகளில் அப்படித்தான் பண்ணுவாங்க. நீங்கள் பேசலாம், பிரயோஜனம் இருக்காது. ஸோ தங்கத்தினுடைய விலை ஏறுதுன்னா உட்கார்ந்த இடத்துல ஒருத்தன் ஆன்லைன் விலையை ஏற்றுறான். கோவிட் காலத்தில் அத்தனை பொருட்களுடைய விலையும் உயர்ந்தது. ஆனால் கோல்டனுடைய விலை கசகசன்னு உயர ஆரம்பித்தது கோவிட் காலத்தில் தான். இப்போ திடீர்னு 1 லட்சம் கிராம் 1.25 லட்சம் கிராம். அதுக்கு தான் மோடி ஐயா என்ன சொல்கிறாரு, இதையெல்லாம் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒரு பெட்ரோல் விலையா அது என்ன ரேட்டில் இருந்தது? முதல்ல 33 ரூபா இருந்தது. மன்மோகன் சிங் ஐயா ஆட்சிக்கு வரும்போது 76 ரூபாய் ஆக்கிட்டு போனார்.
76 ரூபாங்கிறது கோவிட் டைமில் கொஞ்சம் உயர்ந்து இன்றைக்கி 104 ரூபாய்க்கு வந்து நிற்கிது. 108 ரூபாய்க்கு வந்து நிற்கிது. சதவிகிதம் பாருங்கள், 76 108 ஆகிறதுக்கும் கோவிடை வச்சு கொஞ்சம் ஒரு கேள்வி ரவிச்சந்திரன், ஒரு கேள்வி. இப்போ மன்மோகன் சிங் $141 அன்றைக்கு பர்ச்சேஸ் ரேட் என்கிட்ட இருக்குது. கொஞ்சம் இருங்க, கேள்வியை முடிங்க ஒரு நிமிஷம். அப்போ இந்தியாவில் பெட்ரோல் விலை $74.36 விட்டுருங்க. இன்றைக்கு நீங்கள் 34லேருந்து 37% ரஷ்யாவிலேருந்து இம்போர்ட் பண்ணீங்க, சவுதியிலேருந்து 18%, ஈராக்கிலிருந்து 26%. அப்போ என்ன இந்திய பணத்தில் தான் டீல் பண்ணீங்க. 80 லட்சம் கோடி மத்திய அரசுக்கு வருவாய் வந்திருக்கு. காங்கிரஸ் ஆட்சியில் காங்கிரஸ் விடுங்க சார். இல்லைங்க, நான் சொல்லிடுறேன். மன்மோகன் சிங் தானே சொன்னீங்க. அது தேவையில்லை. இப்போ 80 லட்சம் கோடி வருவாய் வந்திருக்கும் போது $60 கீழே ரஷ்யாலேருந்து நீங்க வாங்கியிருக்கீங்க. எத்தனை பைசா குறைச்சிங்க? ரஷ்யால இருந்து நாம வாங்கினதுங்கிறது நாம எடுத்த முயற்சி. தைரியமா அமெரிக்கா வாய மூடு, நீ வந்து பேசாத. கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. அமெரிக்கா தைரியமா இல்லையான்னு நான் கேட்கல. நான் கேட்பது ரஷ்யாவில இருந்து $60 கீழே வாங்க போது மக்களுக்கு நீங்க லாபத்தை ஏன் கொடுக்க மறுத்தீர்கள்? எப்படி சொல்றீங்கன்னா, மன்மோகன் சிங் ஐயா இருக்கும்போது 144 ஆயிடுச்சு. ஐயோ, இன்னைக்கு உங்களுக்கு $60 கிடைக்குதே. 60 கிடைக்க வச்சது நாங்க அப்படிங்கறத தான் உங்களுக்கு நான் சொல்றேன். ரஷ்யால இருந்து வாங்கக்கூடாதுன்னு ஒரு கேள்வி வந்த போது நல்லா புரிஞ்சுக்கோங்க. அங்கிருந்து வாங்குவேன், எனக்கு எங்கே விலை குறைச்சலாக இருக்கோ அங்கே வாங்குவேன். 39% அவன் தான் விற்கிறான், அவன்கிட்ட வாங்கக்கூடாதுன்னா வாங்குற இடத்துல விலை ஏறிடும். நான் அதை பண்ண மாட்டேன்னு பேசக்கூடிய தைரியம் நரேந்திர தாமோதர் மோடிக்கு. அப்போ நீங்கள் விலையை குறைத்து வாங்கினாலும் மக்களுக்கு விலை உயர்த்து கொடுக்க மாட்டீங்க. அங்கே தான் மளிகை கடை உதாரணம் உங்களுக்கு நான் சொன்னேன். நான் வந்து போய் அதாவது $100 வாங்கினா 110க்கு விற்றேன், இன்னைக்கு $90 வாங்குறதுனால $100 விற்கிறேங்கிறதுக்கான விஷயம் அல்ல. நான் ஒரு நாட்டினுடைய நிதி மேலாண்மை. மிஸ்டர் ரவிச்சந்திரன், இது ஒரு டிஸ்பாரிட்டியா இல்லையா? ஒரு இல்ல, ஏன் நான் டிஸ்பாரிட்டியா இல்ல? ஏன் நான் சொல்றேன், ஏன் ஓய் 3 உதாரணம் சொல்றேன். ஒரு 3 வருடங்கள் எந்த விலையும் ஏறாமல் இருந்த அந்த பெட்ரோல்னால எந்த பொருளினுடைய விலை உயராமல் இருந்ததுங்கிறது எனக்கு நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு சம்பந்தம் இருக்கணும். அதாவது நீங்க பெட்ரோல் போடும்போது $100 பதிலாக $90 நான் வாங்கிட்டு, நான் மகான்னு பேர் வாங்கிட்டு, நீங்க வாங்குகின்ற 64 பொருட்கள் அதனுடைய இம்பாக்ட் வந்ததுன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து தப்பு பண்றேன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்ககிட்ட சார் $108 ஆயிடுச்சுங்க, நாளையிலிருந்து மோடி அறிவித்து விட்டார் $80 தான் பெட்ரோலுக்குன்னு சொல்றாரு. என்ன சேமிப்பு உங்களுக்கு வரும்? $30 சேமிப்பு வரும். எத்தனை லிட்டர் வாங்குறீங்க ஒரு மாசத்துக்கு, அவ்வளோ சேமிப்பு உங்களுக்கு வரும். ஆனால் 64 பொருட்கள் அது உங்களுக்கு இது கொடுக்காது, இம்பாக்டை கொடுக்காது. வணிகனுக்கு லாபம் கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயத்தை எந்த ஒரு நாடும் செய்யக்கூடாது, வணிகத்தை தடுக்க முடியாது. இது ரெண்டுத்துக்கு நடுவில் நீங்க வேலை செய்யணும். அதில் இன்னொரு விஷயம் சொல்றீங்களா, இன்றைக்கு $60 வாங்கி நீங்கள் அதை $76 ஒரு $85 கொடுத்திருந்தால் இந்தியாவில் எல்லா பொருள் டிரான்ஸ்போர்ட்டேஷன், மெடிசின், கமாடிட்டி, ரொம்ப முக்கியமான எல்லாமே விலை குறையும் அல்லவா? நீங்க குறைச்சு காட்டுங்க. ஏன் குறையாது? நான் ஒண்ணே ஒன்று சொல்றேன். இல்ல ஒரே நிமிஷம் குறையாது. இங்க தான் நீங்க தப்பு பண்றீங்க. எல்லாரும் நம்ம ஒரு தெளிவான விஷயத்தை சொல்றோம். வாங்க நானும் நீங்களும் இந்த ஸ்டுடியோ வாசலுக்கு போவோம். வாசலுக்கு போயிட்டு இந்த மாதிரி டீசல் விலை குறைஞ்சிருக்குது, பெட்ரோல் விலை குறைஞ்சிருக்கு, கேஸ் தட்டுப்பாடு இப்போ பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு, இங்கேருந்து இதுக்கு போகிறதுக்கு எவ்வளோ பணம் கேட்பேன்? சார் $60 கொடுங்க. ஓ, நீ இல்லை, நீ உட்காரு, முதல்ல உட்காரு, $50 வா, சொல்லி பாருங்க. உங்களால விலையை குறைக்க முடியாது. குறைக்க மாட்டாங்க. குறைக்க முடியாது. மாட்டாங்கிறது முக்கியம் இல்லை, குறைக்க முடியாது. ஏன் குறைக்க முடியாதுன்னா, அப்போ நான் வந்து ஒரு காட்சி அரசியல் பண்றேன் திமுக மாதிரி அப்படின்ட்டு உடனே $100 பெட்ரோலை $90 கொடுத்துட்டு நான் $80 நான் கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு பேசும். நீங்கள் வாங்குகின்ற 64 பொருட்களையும் அந்த விலை உயர்வு நீங்க சொல்றது மோடி ஐயா குறைத்தாலும் பிராக்டிகலா இம்பாசிபிள். எந்த நாடு குறைத்தாலுமே வணிகருக்கு லாபம். நீங்க 3 விஷயம் நான் உங்களுக்கு தெளிவா சொல்லணும். காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் ஹிதாயத்துல்லா, சொல்லுங்க. இங்கே 2 பேர் பேசினாங்க. திரு ராமசேஷன் பேசினாரு, ஐயா பேசினாங்க. மோடி ஆட்சி சிறப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு சரி, டாலர் விலை பல மடங்கு ஏறி இருக்கு, 50-97 ஒத்துக்கிட்டாரு. ட்ரேட் இம்பேலன்ஸ், வர்த்தக பற்றாக்குறை இருக்குங்கிறதையும் வர்த்தக ப்ராப்ளம் இருக்கிறதையும் சொல்லிட்டாரு. அதாவது எக்ஸ்போர்ட் குறைஞ்சி இம்போர்ட் வந்து கூடி இருக்கிறது. அதே மாதிரி வர்த்தகம் எல்லாமே அடி வாங்கியிருக்கிறது சொன்னார். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒவ்வொரு நிலையிலும் அவரே சொன்னார். ஆனால் மோடி அரசு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டார் ஒரு வார்த்தை. நம்ம சகோதரர் ரவிச்சந்திரன் பேசும்போது நீங்கள் தான் கேட்டீங்க, நான் கூட கேட்கல. டாக்டர் மன்மோகன் சிங் காங்கிரஸ் ஆட்சியில் $120-130 வாங்கி அவர் எப்படி $70 கொடுக்க முடிஞ்சிச்சு, $65 டீசல் கொடுக்க முடிஞ்சிச்சு. இன்றைக்கி ஏன் அது $100 போச்சு நீங்கள் தான் கேட்டீங்க. இன்றைக்கி இன்னொன்று கேட்டீங்க, ரஷ்யாவில் $50 வாங்கி
அப்போவும் நீங்கள் இந்த வேலை தான் கொடுத்தீங்க, 90 95 தான் கொடுத்தீங்க. அந்த லாபம் யாருக்கு போச்சு அதெல்லாம் கேட்டீங்க. இன்னொன்று சொன்னீங்க, நீங்கள் ஏறத்தாழ 80 லட்சம் கோடி வரியாக வசூல் பண்ணியிருக்கோம். அதில் ஏறத்தாழ காங்கிரஸ் ஆட்சியில் வசூல் பண்ணியிருப்பது வெறும் 20 தான் இருந்திருந்தா 60 லட்சம் கோடி அநியாயமாக நீங்கள் வரியை போட்டு வசூல் பண்ணியிருக்கீங்க. அப்போ இத்தனை லட்சம் கோடி வசூல் பண்ணீங்களே, அது மக்களுக்கு போச்சா? ஆமாம். இப்படிலாம் கேள்வி கேட்கும்போது இன்னைக்கு பிரச்சனை இந்த யூரியா. அது வரியை போட்டல்ல. திரு ரவிச்சந்திரன் கவுண்டர் கொடுக்குறாரு. நம்முடைய பர்ச்சேஸ் ரேட் சவுதி அரேபியாவில் வாங்கின விலையை விட ஈராக்கில் வாங்கின விலையை விட நம்ம கம்மியாக வேணும். ஏன்னா அப்போது இன்டர்நேஷனல் மார்க்கெட் ஒபேக் எவ்வளோ விதிச்சிருந்தா 97 ரூபா விதிச்சிருந்தாங்க, 86 ரூபா. அப்போ நமக்கு $24 இருந்துச்சு. வரி கிடையாது, அது நம்ம பர்ச்சேஸ்ல கம்மி. காங்கிரஸ் ஆட்சியில் வரி இல்லை. காங்கிரஸ் ஆட்சியில் 3 ரூபா வரி இருந்துச்சு டீசலுக்கு, 9 ரூபா பெட்ரோலுக்கு இருந்துச்சு. இந்த 3 ரூபாய் 21 ஆக்குனீங்க, 9 ரூபாய் 28 ஆக்குனீங்க. 4 மடங்கு நீங்கள் ஏற்றுனீங்க வரியை. அது ஒரு புறம். இன்னொரு புறம் விலையை குறைச்சி வாங்கினீங்க, அதை இந்த மக்களுக்கு கொடுக்கல. இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சு போச்சு? நாம் நீங்களும் பேச வேண்டியதில்லை. மக்கள் ஒன்றும் குதிரைகள் இல்லை, விவரம் இல்லாத இல்லை. அவங்களுக்கு எல்லாம் தெரியுது. 50 ரூபாய்க்கு $50 வாங்கி நீங்கள் ஏன் எங்களுக்கு 70 ரூபாய்க்கோ 75 ரூபாய்க்கோ, அதுவும் நீங்க தான் கேட்டீங்க. இல்ல நம்ம வந்தா நான் என்ன கேக்குறேன், வர செய்தியை கேட்டீங்க, நான் கேட்கல. நீங்க தான் கேட்டீங்க. நீங்க பேசுனதை நான் குறிச்சுக்கிட்டேன். தெரியாது, நீங்க குறிப்பறிஞ்சு பேசுனீங்க, நான் குறிச்சுக்கிட்டு பேசுனேன். சரிதானா? அதை புரிஞ்சுக்கிட்டு மக்கள் இருக்காங்க. இருக்கட்டும், இதைத்தான் கேட்கணும். எப்படி மன்மோகன் சிங் அவர்களால் கொடுக்க முடிச்சு $130 $140 வாங்கி எப்படி அவரால் 65 ரூபாய்க்கு 70 ரூபாய்க்கு கொடுக்க முடிச்சுன்னா, ஆயில் பூல்னு ஒன்று உருவாக்குனார். அந்த ஆயில் மூலமாக பல்வேறு நிதி அமைச்சகங்களில் வரக்கூடிய பணம், மிச்ச பணம் இருக்குல்ல, அதெல்லாம் அதுக்கு போச்சு. அதெல்லாம் அந்த பணத்தை எல்லாம் போட்டு குறைச்சாரு. இந்த விளைவு அன்னைக்கு பெட்ரோல் டீசலை குறைக்க முடிச்சு. 100 ரூபா அன்னைக்கு போயிருக்கணும், ஆனா 65 ரூபாய்க்கு கொடுத்தாரு. ஏன் கொடுத்தாரு? இந்த மக்களுக்காக கொடுத்தாரு. அதாவது காங்கிரஸ் ஆட்சி. இன்னைக்கு என்ன நிலைமை முடிச்சுக்கிறேன். எனக்கு இன்னைக்கு என்ன நிலைமைனா, இந்த அளவுக்கு விலை உயர்ந்ததுனால யூரியாவுடைய விலை இன்னைக்கு 1/2 மடங்கு கூடி இருக்கு. அதான் விவசாயி ஐயா கண்ணவர்கள் ஏன் கத்துறாரு, இதை ஏன் இன்னொரு ஆயில் பூல் மாதிரி யூரியா பூலையும் உங்களால் உருவாக்க முடியாது? டாக்டர் மன்மோகன் சிங் உருவாக்கினார் இல்லையா? இந்த யூரியாவை விலையை உயர விடாமல் தடுக்கிறதுக்கு ஒரு நிதியகத்தை உருவாக்கி, அந்த நிதியகம் மூலமா ஏன் பிரதமர் மோடி செய்யக்கூடாது? இந்தியாவுடைய அவர் நல்லா கேட்டார், நீங்க 2 மடங்கு எங்களுக்கு விலை தரதா சொன்னீங்க, இன்னைக்கு அது எங்களுக்கு செய்யல. 3வது எங்களுக்கு யூரியா விலையெல்லாம் குறைப்பேன்னு சொன்னீங்க, நீங்க குறைக்கல. இப்ப நாங்க உங்க சின்னம்மா அவர்களே சொன்ன மாதிரி என்ன ஆச்சு? இன்னைக்கு ஏறத்தாழ 20% அவங்களுக்கு லாஸ், நஷ்டம் வருது விவசாயிகளுக்கு. இன்னைக்கு தார் போட முடியல. உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தாரும் குருடுல தான் வருது. இன்னைக்கு பல இடங்கள்ல வேலைகள் நிக்குது. இதையெல்லாம் ஏன் பெட்ரோலிய பொருட்களை குறைக்க முடியல அப்படிங்கறதா பிஜேபி மக்களுக்கு தெரியுது. நீங்க மக்களை ஏமாத்துறீங்க. மக்களுக்கு தர வேண்டிய அந்த சலுகையை நீங்க கொடுக்கல. வரியை 4 மடங்கு அதிகப்படுத்தினீங்க. இந்த வரியுடைய பல லட்சம் கோடி என்ன ஆச்சு? இதைத்தான் மக்கள் கேட்கலாம். ராமசேஷன் கேட்போம். வாங்க ஐயா, வாங்க. இப்ப அதை விட்டுருங்க. இப்போ இருக்கிற 20 நிமிஷத்தில் உங்கள்கிட்ட கேள்வி. இப்போ எல்லாத்துக்கும் பிரச்சனை உலகத்தினுடைய போர். உங்களுக்கு தெரியும், இன்றைக்கி மத்திய கிழக்கு போர், உக்ரைன் ரஷ்ய போர், அதுக்கப்புறம் தான் அந்த பிரச்சனை வந்துச்சு. இன்றைக்கி ஈரான் ஈராக் போர் நிப்போ நான் ஸ்டில் நான் ஹியர். நான் இப்போ யூஎஸில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. த சீஸ்ஃபயர் இஸ் கோயிங் ஆன். இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டி ஹஸ் இன்வால்வ்டு. தே வர் டாக்கிங் அபவுட் ஹிம். பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். இது எப்படி மாறப்போகுது? நம்ம அதை பேசிடுவோம். இப்போ இந்தியாவுக்கு நமக்கு ஹெர்மூஸில் 60% நமக்கான போக்குவரத்து ஹெர்மூஸ், ஸ்ட்ரைட் ஆஃப் ஹெர்மூஸ் தான். இப்போ அங்கே தான் அனர்த்தம். அங்கே தான் யுஎஸ்எஸ் ட்ரிப்போலி நிற்குது, யுஎஸ்எஸ் ஹரி ட்ரூமன் நிற்குது, யுஎஸ்எஸ் எல்லாமே நிற்குது. கானி ஆப்ரஹாம் லிங்கன் நிற்குது, ஜெரால்ட் ஆர்ஃபோர்டு நிற்குது. இன்னைக்கு 2மே சரியா வரல. என்ன நடக்கும்? அதாவது இந்த இடத்த நீங்க சரி பண்ணாம, இந்த போரை நிறுத்தாம இது சரி ஆகாது. இது போர் நிறுத்தம் வந்தாலும் இது ஸ்டெபிளைஸ் ஆகிறதுக்கு 3 மாசம் ஆகும். இதனால தான் ஃபஸ்ட்டு வெளியில் ஓபெக்லேருந்து வெளியே வந்தது கல்ஃப், துபாய், யுஏஇ வெளில வந்தாங்க. அவங்கள்ட்ட வாங்குறதுக்கு நம்ம இப்போ முயற்சி பண்ணி லோயர் ரேட்டில் எடுக்க ட்ரை பண்ணுறோம். மோடி சார் கூட போயிட்டு வந்தாங்க. 2வதா இந்த ஃபெர்டிலைசர் ப்ரொடக்ஷனுக்கு முக்கியமானது நேச்சுரல் கேஸ். ஸோ அதை நம்ம பண்றோம். அது நேச்சுரல் இம்போர்ட் பண்றோம். அது கத்தார்ல இருந்து தான் வருது. அதான் சொல்றேன், 90% கத்தார் தான் வருது. ஸோ இது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நேத்தோ முந்தா நாளோ ஒரு எக்ஸ்போர்ட்டர்கிட்ட போயிருந்தேன். $1500 ஒரு கண்டெய்னர் யூஎஸ்க்கு அனுப்பிச்சிட்டு இருந்தவர் 3000.
என்ன ஏன் சார் இந்த மாதிரி அப்படின்னா சார் ஆப்பிரிக்காலாம் சுற்றி போகிறாங்க சார் 1.5 மாதம் ஆகுது அப்படிங்கிறாரு. ஏன் சார் 25 நாள் தானே போகணும் அப்படின்னா 1.5 மாதம் ஆகுதுங்கிறாரு. ஸோ இந்த மாதிரி இம்பேக்ட் வந்து ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி வருது. சார் சொன்னார் மன்மோகன் சிங் வந்து அந்த பிரைஸ்ல கொடுத்தாருன்னா எவ்வளவு கடன் வச்சீங்க, அந்த கடனை யார் அடைச்சாங்க? 55 லட்சம் கோடி கடன். அந்த கடனை யார் சரி பண்ணாங்க? யாருக்கு எவ்வளவு கடன் இருக்கு நீங்க? நான் ஒரு நிமிஷம் ஆயில் கம்பெனிஸ்க்கு எவ்வளவு கடன் இருந்தது? இல்ல சார், ஆயில் கம்பெனிஸ்க்கு எவ்வளவு கடன் இருந்தது? திரு ராமசேஷன் ஆயில் கடனை விடுங்க, ஒட்டுமொத்த இந்தியாவுடைய கடன் 55 லட்சம் கோடி. எல்லா குளோபலி எல்லா கம்பெனி எல்லா இந்திய கண்ட்ரீஸும் டெபிசிட்ல தான் ஓடிட்டு இருக்கு. நோபடி இஸ் பாசிட்டிவ். ஒத்துக்கிறாரு. ஓகே, டெபிசிட் தான். சார் எல்லா கண்ட்ரியும் 70 வருஷமா வெறும் 55 லட்சம் கோடி தான் எல்லா அரசு, வாஜ்பாய் அரசு எல்லாமே. நீங்க வந்த 10 வருஷத்துல எப்படி 200 லட்சம் கோடியை வாங்க? 225 லட்சம் கோடி. ஆனா அதுக்கு நாடு டெவலப் ஆயிருக்குல. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த வரியெல்லாம் இங்க போச்சு கேட்டார்ல. 100 மீட்டர் நடுவுல ஒரு விமானத்தை வச்சிருங்க, அந்த மாடு கட்டி கிடக்குது. 24 இதுவா நீங்க வந்து செஞ்சது? நான் கேக்குற கேள்வி, எவ்வளவு ரோட்ஸ் எவ்வளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்க வடநாட்டுல கொடுத்தீங்க? அங்க எப்படிங்க ஃபாரின் இன்வெஸ்ட்மென்ட் வருது? ஃபாரின் இன்வெஸ்ட்மென்ட் எப்படி அட்ராக்ட் ஆச்சு? நம்ம ஒரே முறை ஒரு நேர்கோட்ல பேசினா நல்லா இருக்கும். நீங்க பேசிட்டு இருக்கிறது எந்த கடனை ராமசேஷன் முடிச்சிட்டீங்களா? நான் முடிச்சிட்டேன். அது இன்னொன்னு, அதுல இப்ப சார் சொன்னாப்ல ஏன் இந்த வரியை குறைக்க முடியலன்னா, ஜிஎஸ்டி விட்டுட்டு நீங்க வேட் இன்னும் ஸ்டேட்ஸ் வச்சிட்டு இருக்கீங்களா, அதை நீங்க குறைக்க முடிஞ்சுதா? நான் எக்ஸைஸ் டியூட்டில குறைச்சேன், நீங்க குறைச்சிங்களா? எந்த ஸ்டேட்டும் குறைக்கல. அப்புறம் எப்படி காமன் மேனுக்கு விலை ஏறாம இருக்கும்? நான் இங்க சொல்றேன் உங்களுக்கு. இமாச்சல் பிரதேஷ்ல 17, ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல 24, ஜார்க்கண்ட்ல 22, தமிழ்நாட்டுல 13 தான். சரி, பஞ்சாப்ல 23, 11 இருக்கு. அது தனியா இருக்கு. பஞ்சாப்ல 23, கர்நாடகால 29, கேரளால 30, தெலுங்கானால 35. இதெல்லாம் காங்கிரஸ் ஆண்டுகின்ற மாநிலம். எவ்வளவு வருஷத்துக்குங்கிறது அப்புறம் பார்த்துப்போம். மீதி 21 மாநிலம் பிஜேபி மாநிலம் இங்க பாருங்க. உங்களுக்கு 2 வருஷம் முன்னாடி சோஃபியன் சார் சொல்லுங்க. இல்ல ஒரு நிமிஷம், நீங்க தயவு செஞ்சு என்ன தேவையோ அதுக்கான விஷயங்கள் சொல்ல உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆந்திரா போறவங்க எல்லாம் பெட்ரோல் அடிச்சுட்டு வருவாங்க, ஏன்னா அங்க ரேட்டு கம்மி. இன்னைக்கு ஹையஸ்ட் அங்கதான் 114 ரூபாய். இங்க இருந்து ரெட் ஹில்ஸை தாண்டி போனீங்கன்னா லோயஸ்ட் இருக்கிறது அந்த மாநிலம். ரேட் வித்தியாசம்ங்கிறது அந்தந்த மாநிலம் தேவைக்கேற்ற மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ கேள்வி என்னன்னா, ஆயில் பூலில் வந்து வாங்கின கடனை நாங்கள் அடைச்சோம் அப்படின்னா உடனே 85 லட்சம் கடன் இருக்குது, 55 லட்சம் கடன் இருக்குது எல்லாம் சொல்கிறீங்க. இந்திய தேசத்தினுடைய ஜிடிபியில் 85% தான் நம்ம கடனாக வச்சுருக்கோம். அமெரிக்கா 175%, ஜப்பான் 225%. எனக்கு மேல இருக்கிற மாநிலத்தை நாட்டை தான் நான் பார்ப்பேன். அமெரிக்கா எவ்வளவு கடன் தெரியுமா? பாருங்க, அந்த கடன் ரொம்ப அதிகம். எவ்வளவு தெரியுமா? வெளியில வாங்கி இருக்கிறவங்க நிகழ்ச்சியின் மூலம் நம்ம கொடுத்தோம். ராமசேஷன் சார், நான் சொல்றது கரெக்டா நாம வந்து இல்ல சரி பண்ணிருங்க. 3800 லட்சம் கோடி. கரெக்ட். 3800 லட்சம் கோடி. ஆமா, ஏன்னா நம்மளை விட 20 மடங்கு அவங்க பணம். நாள் ஒன்றுக்கு கிட்டத்தட்ட நியர் அபவுட் 2.5 பில்லியன் அவங்க கட்டுறாங்க. அவங்க மட்டும் நாம வந்து சொல்லுங்க. நீங்க மன்மோகன் சிங் ஐயா ஒரு நல்ல பொட்டிக்கடை நடத்தினாரு. நான் கேக்குறது நான் இல்ல, பொருளாதார நிபுணர்கிட்ட கேக்குறேன். 70 வருடமாக இந்தியா வந்து ஒரு நிதி மேலாண்மைக்குள்ள போச்சு. நாங்க ரொம்ப கடனை கம்மியா வாங்கினோம். நாங்க இன்னைக்கு வந்து ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய வருவாய்ங்கிறது 4 மடங்குக்கு மேல அதிகமாக போய் 3வது இடத்துக்கு வந்திருக்கோம். 10வது இடத்துல நீங்க வாங்கும்போது வாங்கின கடனையும் 3வது இடத்துல நான் வாங்கின கடனையும் ரூபாயில மதிப்பிடக்கூடாது, சதவீதத்தில் மதிப்பிடணும். அது 85% அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். இன்னொரு பாயிண்ட் இங்க உடனே சொல்லிடுறேன். எஃப்ஆர்பிஎம் உள்ளதானே இருக்கு கடன். எஃப்ஆர்பிஎம்க்கு மேல இருந்தா நீங்க கொஸ்டின் பண்ணணும். எஃப்ஆர்பிஎம் 4.5ல இருந்து 4.1 கொண்டு வந்தாங்க. ஒரு மாசம் முன்னாடி ஐயா கிட்ட கேட்டிருந்தா தமிழ்நாடு 5 லட்சம் கோடி கடன் வாங்கினது வளர்ச்சிக்காக அப்படின்னு பேசியிருப்பாரு. இன்னைக்கு அதை படி சொல்ல முடியாது. கடன் வாங்கினது தப்பு. கடன் வாங்குறதுல தப்பு இல்லைங்க. கடனை திருப்பி அடைப்பதற்கு நீங்க என்ன முயற்சி எடுத்திருக்கீங்கன்னு பாக்குறதா இருந்தா பெட்ரோல் டீசல் விஷயத்துல பிஜேபி தான் அந்த கடனை அடைத்ததுங்கிறத நீங்க புரிந்துக்கோ. இந்தியர்கள் அடைத்தார்கள் புரிஞ்சுக்கோங்க. நீங்க பிஜேபின்னு வர்றீங்க. இப்ப கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா,
எந்த ஒரு மார்க்கத்தில் சாதி இல்லை, மதம் இல்லை, பிரிவினை இல்லை, பேதம் இல்லைன்னு சொல்கிறோமோ அதில் 2 நாடு அடித்து சண்டை போட்டுக்குது. அந்த சண்டை போட்டதுனால நம்மளுடைய பாதிப்பு நேரடியாக வருது. இதுதானே அரசியல், வேற ஏதாவது இருக்கு? அதை சொல்லுங்க. அப்போ இறைமறை காயவா சொல்றீங்க. நான் மார்க்கம்னு சொல்லிட்டேன். அமெரிக்காவும் ஈரானும் வேற வேற மதம் தானே. இல்ல, நான் அமெரிக்காவுக்கு வர்றேன். அமெரிக்காங்கிறதுக்கு வேற விஷயத்துக்கு வர்றேன். இப்படி சண்டை போட்டுக்கிறாங்க. இந்த சண்டையை மூட்டி விடுற வேலையை வெறும் சுகபோகியாக வாழ்ந்து கொண்டிருந்த அமெரிக்கா, அவனும் கடன் வாங்குவான், நாடும் கடன் வாங்கும், ஒரு 20 மடங்கு அதிக பொருளாதாரம் வச்சிருக்காங்கிற ஒரே கொழுப்புல அவன் போய் எல்லா இடத்துலையும் போற ரெடி பண்ணுவான். இதெல்லாம் நம்மளை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம். இப்போ நாம் ஒரு வீட்டில் உட்காந்துருக்கோம், ரோட்டில் ரவுடிகள் சண்டை நடக்குதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? கதவை மூடிட்டு உள்ள உட்காரணும். முடிஞ்சா பகல்ல போய் பொருளை வாங்கி வந்துட்டு உட்காரணும். அங்கதான் மோடி உங்ககிட்ட வந்து என்ன சொல்றாரு, ஐயா தங்கம்ங்கிறத வந்து என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஏன்னா அது ஆன்லைன் சம்பந்தப்பட்ட விஷயம், நீங்க வாங்குறத நிறுத்தினீங்கன்னா 1 வருடம். இது இந்திரா காந்தி அம்மா சொல்லியிருக்காங்க, சிதம்பரம் ஐயா சொல்லியிருக்காரு, மோடியும் அதே தான் சொல்றாரு. 1 வருஷம் வாங்காம இருங்க, நடு ரோட்டுக்கு வந்துருவான் அவன் அப்படிங்கிறாரு. வாங்க முடியாது. ஆனா நான் வந்து இங்க வந்து புறம் வாங்குற விலையை வந்து தங்கத்தை வாங்குறதோட கம்பேர் பண்ணிப்பேன். என்ன அர்த்தம் இது? ஒரே ஒரு கேள்வி கேட்டு முடிச்சிடும். ஐயா கண்ணையா, இப்போ நம்ம இந்திய பொருளாதாரங்கள் குறித்து பேசணும். நீங்க முதற்கட்டமாக சொன்னீங்க, உங்களுடைய நிறைவு கருத்து சொல்லுங்க ஐயா. ஐயா, ஒரு மூட்டை உர விலை வந்து 500லேருந்து 1000 ரூபாய் ஏறுது. சரி. விவசாயிக்கு வந்து 10 ரூபா, 20 ரூபா, 50 ரூபா கொடுக்குறாங்க. நாங்க தானே நல்ல உணவு உற்பத்தி பண்ணி தரணும். எங்களை காப்பாற்ற வேண்டியது மத்திய சர்க்கார் கடமை இல்லையா? ஏன் நான் என்கிட்ட இட்லி அரிசி, ஒரு அரிசி கிலோ 35 ரூபாய்க்கு வாங்கி ஒரு 15 ரூபாய்க்கு உளுந்து போட்டு ஒரு 5 ரூபாய்க்கு ஆட்டி 100 ரூபா செலவு பண்ணி 40 தோசை சொன்னு 4000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. மிடில் மேன் இஸ் என்ஜாயிங். நான் ப்ரொடியூசருக்கு லாபம் கிடையாது, கன்சியூமருக்கு லாபம் கிடையாது. இப்போ இந்த காலகட்டத்தில் எனக்கு நெல்லுக்கு விலை இல்லை, கரும்புக்கு விலை இல்லை. எனக்கு ஒரு டன் கரும்புக்கு 100 ரூபா 200 ரூபா ஏற்றுறாங்க. நெல்லுக்கு வருஷத்துக்கு 70-80 ரூபா தான் ஏற்றுறாங்க. ஆனால் ஒரு மூட்டை விலை எப்படி? ஒரு ஏக்கருக்கு நான் 10,000 ரூபா எனக்கு கூட செலவு உண்டாகுது. விவசாயம் செய்யாமல் எங்களை விரட்டிட்டு கார்பரேட் கம்பெனியை கொண்டு வந்து விட்டா என்ன ஆகும்? அவன் இன்னும் அழிச்சிருவான் நாட்டை. இப்போ பையெல்லாம் அழியாயிருவான், பொம்பளை எல்லாம் கருதரிக்காது. அந்த ஒரு சூழ்நிலை வராமல் காப்பாற்றுவதற்கு எது வேணாலும் நீ பண்ணிக்க. ஆனா அந்த உரத்து விலையை ஏற்றி நாட்டை அழிச்சிடாதீங்க, மக்கள் வருங்கால சந்ததி அழிச்சிடாதீங்க, சமுதாயத்தை அழிச்சிடாதீங்க, விவசாயியை காப்பாற்றுங்க. அப்பதான் நாடு பலம் பொருந்திய நாடாக இருக்கும். இல்லாட்டின்னு கொஞ்ச நாளத்துல சோத்துக்கு போய் எலிய தின்னு சொல்லுவாங்க, பாம்பை தின்னு சொல்ல ஒரு சூழ்நிலை வந்துடும். அப்படி ஒரு சூழ்நிலை வரக்கூடாது. விவசாயியை காப்பாத்தினா நாடு பலம் பொருந்திய நாடு. விவசாய காப்பாத்தினாதான் எல்லா புள்ள குட்டிகளும் நல்லா இருக்கும், நம்ம சந்ததி நல்லா இருக்கும், நம்ம சமுதாயம் நல்லா இருக்கும். அப்படிங்கிறது தான் எங்களுடைய வேண்டுகோள். நன்றி நன்றி ஐயா. ஐயா இன்னைக்கு மோடி அரசு நினைத்திருந்தால் ஏற்கனவே காங்கிரஸ் அரசு போல விலையை பாதியாக குறைத்திருக்க முடியும். அவர் சொன்னார், ஆட்சிக்கு வரும்போதும் அதற்கு பிறகு என்ன சொன்னார், 425 ரூபா விற்கிற கேஸ் நான் உங்களுக்கு 250 ரூபா 300 ரூபாய்க்கு தர்றேன்னு சொன்னார். செய்யலை. 2 மடங்கு விளைபொருள் விவசாயம் கேட்குறாரு ஐயா கண்ணு, தர்றோம்னு சொன்னார், அதை தரல. பெட்ரோல் 65 ரூபாயிலேருந்து 70 ரூபா இருக்கும்போது, அதாவது டீசலும் பெட்ரோலும், நான் உங்களுக்கு 35 ரூபா 40 ரூபாய்க்கு தர்றேன்னு சொன்னார். இன்றைக்கு வரையும் அவர் செய்யலை. அதே மாதிரி நான் டாலருடைய ரேட்டு இன்றைக்கி 60 ரூபாய்க்கு மேலே இருக்குது, நான் அதை 40 ரூபாய் ஆக்குவேன்னு சொன்னது அவர் தான். அதே மாதிரி 15 லட்சம் போடுறதுலாம் இப்போ மக்கள் கேட்கல, 15 எல்லாம் மறந்துட்டாங்க மக்கள். நான் உங்கள் ஒவ்வொருடைய அக்கௌண்ட்லேயும் 15. நான் என்ன சொல்ல வரேன், சொன்ன வார்த்தையை எதையாவது நீங்கள் செஞ்சீங்களா? இதுதான் கேள்வி. ரெண்டாவது, இன்னைக்கு உர விலை ஏறினது சாதாரண விஷயம் அல்ல. இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய மிகப்பெரிய பிரச்சனை. இந்த அரசு, ஒன்றிய அரசு என்ன செய்யலாம்னு சொன்னால், நீங்கள் இந்த உர விலையை ஏற்றாமல் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. எப்படி காங்கிரஸ் ஆட்சி வந்து பெட்ரோல் டீசல் கேஸ் விலையை வந்து குறைஞ்ச விலையில் கொடுத்துச்சோ அந்த மாதிரி கொடுக்கலாம். இப்போ உங்களுடைய விஷயம் என்னன்னு சொன்னால், இவர் ராமசேஷன் சொன்னார் இல்லையா, கடன் வச்சுட்டு போனாங்கன்னு. கடன் வச்சது கம்மி தான்,
இவங்க வாங்கின கடன் 200 லட்சம் கோடி, அதில் 2 லட்சம் கோடி ஒரு பெரிய விஷயம் இல்லை. இவங்க எங்கெங்க வாங்கினாங்க தெரியுமா? ரிசர்வ் பேங்க்ல 2 முறை 1.75 லட்சம் கோடியை ரிசர்வ் பணத்தை ஆண்டுதோறும் அவங்களுக்கு டிவிடெண்ட் கொடுப்பாங்க எல்லா அரசுக்கும். அது போக உள்ளதை 2 முறை எடுத்தாங்க. அந்த 3 லட்சம் கோடியிலேயே இந்த 2 லட்சம் கோடியை கட்ட முடியும். இப்படி இந்திய மக்களுக்கு வரிக்கு மேலே வரி போட்டாங்க. சரி, என்ன கேள்வி கேட்டோம்? ரஷ்யாவில் நீங்கள் $50 வாங்கினீங்களே, ஏன் மக்களுக்கு 50 ரூபாய்க்கோ 60 ரூபாய்க்கோ உங்களுக்கு கொடுக்க முடியும்னு கேட்டால், அது நாங்கள் அம்பானிக்கும் அதானிக்கும் வாங்கி கொடுத்தோம் அப்படிங்கிற விலையை சொன்னாங்க. அதே மாதிரி உங்களுக்கு மின்சார விலை ஏன் உயருதுன்னு கேட்டால், 100 ரூபாய்க்கு நிலக்கரிய ஆஸ்திரேலியாவிலையோ இந்தோனேஷியாவிலையோ அம்பானியோ அதானியோ வாங்கி சிங்கப்பூரில் வந்து அது விலை வெட்டிப்பாயி, அதாவது ஒரு ஓவர்சீஸ் ட்ரேடிங்னு ஒன்று போடுவாங்க. போட்டு இந்தியாவுக்குள்ளே இவங்க 300 ரூபாய்க்கு யார் வாங்கணும் தெரியுமா? ஒவ்வொரு ஒன்றிய அரசு வாங்கணும்னு அங்கே உத்தரவு போட்டாங்க. அப்போ ஒன்றிய அரசு வேற விலை கவலை வழி இல்லாமல் 300 ரூபாய்க்கு வாங்கினதுனால ராகுல் காந்தி சொன்னார், உங்கள் ஜோப்பில் இருக்கக்கூடிய பணம் பாதி மின்சாரத்துக்கு யாருக்கு போகுது? அம்பானிக்கும் அதானிக்கும் போகுது சொன்னார். ஆக நான் என்ன கேட்குறேன், தவறான ஒரு வழிகாட்டுதல், தவறான செயல்முறையில் பிரதமர் மோடி ஏழை மக்களை நாளுக்கு நாள் தாக்கி கொண்டிருக்கிறார். அவர் நினைத்தால் அவருக்கே இப்போ வேண்டுகோள் விடுறேன், நீங்கள் உடனடியாக யூரியா உரம் விலை குறைக்கணும்னா அதற்கான முயற்சி செய்யுங்க. பெட்ரோல் டீசல் விலையை இந்த 14 நாள்ல 7 முறை ஏற்றிருக்காங்க. எவ்வளவு முறை ஏற்றிருக்காங்க? 7 முறை. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஏற்றிருக்காங்க. அப்ப எப்ப ஏற்றாங்க தெரியுமா? விலை எப்ப குறைஞ்சிச்சோ 25% இருந்து 15% வரையும் குறைஞ்சிச்சு 15 நாளைக்கு முன்னால. அன்னைக்கு தான் நீங்க விலை ஏத்துறீங்க. இப்ப தொடர்ந்து இன்டர்நேஷனல் இந்த போர் முடிஞ்ச இடையில கொஞ்சம் சீஸ்ஃபயர் வந்துச்சு பாத்தீங்களா? அந்த காலகட்டத்தில் விலை குறைஞ்சு நீங்க ஏத்துறீங்க. இப்ப நீங்க யாருக்கு நீங்க சப்போர்ட் பண்ணீங்க? சீஸ்ஃபயர் எப்பவுமே வரல. இல்லங்க, சீஸ்ஃபயர் பிப்ரவரி 28க்கு அப்புறம் வரவே இல்லை. ஒரே ஒரு நிமிஷம். இன்றைக்கு அமேரிக்காவும் ஈரானும் ஒப்பந்தம் பண்ணி போரை நிறுத்தியிருக்காங்க. எப்ப? ஒரு சார் இது சார் நேத்தி கூட நேத்து சார் நடந்திருக்கு. இது உலகத்துக்கே தெரியும் சார். 2 பேரும் ஒப்பந்தம் பாகிஸ்தான் நடக்குது தெரியாதா? ஒப்பந்தம் நடக்கவே இல்லை சார். நான் கேட்கறது போர் நிறுத்தம் உங்களுக்கு டெய்லி பாத்தீங்களா? இஸ்ரேல் அடிச்சது, இஸ்ரேல் வந்து ஈரான் அடிச்சது தெரியுமா? அது ஏன் இந்த ஒரு மாசம் 1.5 மாசமா இல்ல? அதெல்லாம் நடந்திருக்கு சார். உங்களுக்கே தெரியல, எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன் தற்காலிகமா நிறுத்தி இருக்காங்க? ஏன் அப்ப ஏன் பந்தர் அப்பாஸ்ல நேத்து தாக்குனா? அதைத்தான் சார் சொல்றேன். ஏன் சவுத்துல தாக்குனா? அதைத்தான் நான் சொல்றேன். அமெரிக்கா இதை செஞ்சதன் விளைவு மீண்டும் போர் வரக்கூடிய வாய்ப்பு உருவாயிருக்கு. அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அமெரிக்காவுக்கு இந்த இஸ்ரேலுக்கு 41% ஆயுதங்களை எக்ஸ்போர்ட் பண்ணது மோடி அரசு. அது உலகமே தெரிஞ்சு. அதுக்கு சொல்ல வரல. நீங்க இந்தியா பத்தி பேசினா அங்க போயிட்டீங்க. போருக்கு அடிப்படை காரணம் வந்து யாரு? இஸ்ரேல். இஸ்ரேல் தான் வந்து ஈரானை தாக்குச்சு. அமெரிக்கா தான் ஈரானை தாக்குச்சு. இவ்வளவு உலகம் சாதாரண மக்களுக்கு தெரியும். அதனாலதான் இவ்வளவு போர் விளைவு, அதனாலதான் மத்திய கிழக்கு பாதிப்பு. அப்படி இருக்கும் பொழுது இந்த நிலைக்கெல்லாம் காரணம் யாருன்னா இந்தியாவுடைய பிரதமர் மோடி. போருக்கும் ஆமா சார். இஸ்ரேல் போர் நடத்துறதுக்கு முந்தின நாள் யார் போனா? இஸ்ரேலுக்கு யார் போனா? நம்முடைய பிரதமர் மோடி போனார். அதுக்கு அடுத்த நாள் போர் ஆரம்பமாச்சு. நேயர்களே, நேரம் முடிந்தது. இன்றைக்கு வாடிக்கையான எரிபொருள் விலை உயர்வு, இதில் நிறைய பேசணும், ஆரோக்கியமாக தான் பேசியிருக்கோம். 2 தர மக்களும் ஜனநாயக களத்தில் தங்களுடைய அழகான கருத்துக்களை வலித்திருக்கிறார்கள். ஆனாலும் கூட உலகத்தில் அனர்த்தம் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிற போர் விலை நிலைவுகள் எப்படி இருக்கும்? தொடர்ந்து நாங்கள் ஜெயா பிளஸுடைய இந்த ஏனென்ற கேள்வியிலே கதைக்கத்தான் போகின்றோம். இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு கலந்து கொண்ட கண்ணியத்துக்குரிய பொருளாதார நிபுணர் ஐயா ராமசேஷன், டிடிஎஸ் ரவிச்சந்திரன், காங்கிரஸின் செய்தி தொடர்பாளர் இதாயத்துல்லாவோடு ஐயா கண்ணு, தென்னிந்திய நதிகள் விவசாய சங்கத்தில் உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான், ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்காக நன்றி. மீண்டும் சந்திப்போம்.